Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், இல்ல லவ்வர் கூட நீங்க ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களோட பார்ட்னரை நீங்க தனிமையா ஒரு இடத்துக்கு போய் எங்களோட சந்தோஷத்தை அனுபவிக்கணும், ரொம்ப க்ளோஸா இருக்கணும், அந்த இடத்துல நாங்க ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைக்கணும். அது ஒரு மவுண்டனா இருக்கலாம், இல்ல ஒரு கடல் பிரதேசமா இருக்கலாம், பீச்சா இருக்கலாம். இந்த மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிக்கிறதுல பெரிய தப்பு ஒண்ணும் இல்ல. நிறைய டாக்டர்ஸ், அந்த செக்ஸாலஜிஸ்ட் அப்படிங்கிற டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, உங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஒரு பெட்ரூம்குள்ளார மட்டுமே வைக்காம வெவ்வேறு இடங்களுக்கு நீங்க மாத்தினீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு பார்ட்னர், செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்குள்ளார இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நிறைய டெவலப் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய இன்டர்வியூஸ் நம்ம கேட்டிருக்கோம். அது ரொம்ப ஃபேண்டசியாவும் இருக்கும், அட்வென்ச்சரஸாவும் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்திருக்கோம். நீங்க என்னைக்காச்சும் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிக்கிறவங்களா இருந்தா எப்பேற்பட்ட யோசனைக்கும் எப்பேற்பட்ட ஃபேண்டசிக்கும் நம்மளோட நாட்டுல ஒரு லிமிட் இருக்கு அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த லிமிட் இல்லாம அந்த லிமிட்டை தாண்டின நிறைய கப்பிள்ஸ் கொடூரமா எந்த லெவலுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பல வீடியோஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அங்க இருக்கிற ஒரு மலைக்கோட்டையில சாதாரணமா ஒரு 2000 அடி தான் அதோட உயரம், ஹில் ஸ்டேஷன் அப்படிலாம் எதுவும் இல்லை. அந்த மலைக்கோட்டைக்கு போய் ஒரு வியூவை என்ஜாய் பண்ற ஒரு கப்பிள், அவங்க ரொமான்டிக்கா இருந்த மாதிரியும் வந்து சொல்லல, அவங்க அந்த இடத்துல எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல, சாதாரணமா கைப்பிடிச்சு உட்காந்து காத்த அனுபவிச்சுக்கிட்டு வியூஸ் அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு கப்பலுக்கு நடந்த கொடூரமான விஷயம் என்ன, அவங்க பார்த்த அந்த 4 அரக்கர்கள் அவங்க என்னெல்லாம் கொடூரத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க சம்பவத்துக்குள்ளார போவோம். பொதுவா மலைக்கோட்டைனாவே நமக்கு திருச்சி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த மலைக்கோட்டை அப்படிங்கிற பேர் எப்படி வருதுன்னா, மலைக்கு மேல ஒரு பெரிய கோட்டை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, அதை தான் நம்ம மலைக்கோட்டை அப்படிங்கறத சொல்றோம். அதே மாதிரிதான் கிருஷ்ணகிரியிலயும் ஒரு மலைக்கோட்டை இருக்கு. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மலை இருக்கும், 2000 அடி உயரம் இருக்கும். அந்த மலையில ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மலைக்கு டாப்ல ஒரு தர்கா அமைஞ்சிருக்கு, ரொம்ப புனிதமான இடம் அப்படிங்கறத சொல்றாங்க. 1639 இந்த தர்காவை ஒரு மன்னர் கட்டியிருக்காரு அந்த இடத்துல. அப்ப நிறைய பேர் அந்த தர்காக்கு விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக 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 அந்த தர்காக்கு விசிட் பண்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிக்கிட்டே வந்தாங்க. ஆனா இன்னைக்கும் அந்த தர்காக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விசிட்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில இருக்கிற நிறைய மக்கள் விடிகாலையில ஒரு 6 மணில இருந்து 8 மணிக்குள்ளாரையோ, இல்ல சாயந்தரம் ஒரு 4 மணில இருந்து 6 மணிக்குள்ளாரையோ அந்த தர்காவை விசிட் பண்ணுவாங்க. முக்கியமான காரணம் என்னன்னா, நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த மலைக்கு போக முடியாது, வெறும் 2000 அடி தான் உயரமா இருக்கு. அதனால அங்க போனா ரொம்ப குளிரா இருக்கும் அப்படிங்கறதுல எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. வெளியூர் மக்கள் அடிக்கடி நிறைய பேர் கிருஷ்ணகிரி வந்து அந்த தர்காவை விசிட் பண்ற பழக்கம் இருக்கு. அதே மாதிரிதான் February 19 2025 வருடம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அந்த மலைக்கு கீழே இருக்கிற கடைக்காரங்க எல்லாமே ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறாங்க. ஒரு பையனும் பொண்ணும், அந்த பையனுக்கு ஒரு 35 வயசு இருக்கும், பொண்ணுக்கு ஒரு 30 வயசு பக்கம் இருக்கும். அவங்க 2 பேருமே அழுதுகிட்டே ரொம்ப சோகமா அந்த படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வராங்க. அவங்க உடம்பு எல்லாமே அழுக்கா இருக்கு, அவங்க உடம்பு எல்லாமே அடிபட்டு இருக்கு. முக்கியமா அந்த பொண்ணோட துணி எல்லாம் கிழிஞ்சிருக்கு. அந்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சு, இவங்க 2 பேரும் தர்காக்கு தானே போயிட்டு வந்தாங்க, நடுவுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட சொன்னது எல்லாத்துக்குமே, நம்மளோட மலையில இப்படி எல்லாம் நடக்குது, ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துலயே இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். அங்க இருக்கிற பொண்ணு கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களால பேசவே முடியல. அவங்க கூட வந்த பையன் மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே சொல்றான். நாங்க மேல இருந்தோம், மேல தர்காவுக்கு போயிட்டு நடுவுல வந்து கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்தோம், திடீர்னு 4 பேர் வந்தாங்க, எங்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு துணி எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு என்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்களோட மொபைல் முதற்கொண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றோம். அங்க இருக்கிற கடைக்காரங்களால இதெல்லாம் நம்பவே முடியல. ஏன்னா அங்க இருக்கிற கடைகள் எல்லாமே அந்த தர்காவை நம்பிதான் ஓடிட்டு இருக்கு. நிறைய மக்கள் வருவாங்க, நம்ம கடையில நல்லா வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கிரைம் கூட இந்த இடத்துல நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு. அவங்க 2 பேரும், அங்க இருக்கிற கப்பல் 2 பேருமே ஒரே ஒரு விஷயத்த தான் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட சொன்னாங்க. தயவு செய்து இதை நீங்க பெருசாக்காதீங்க, எங்களுக்கு கொஞ்சோண்டு காசு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களோட ஊருக்கே நாங்க திருப்பி போயிருவோம், என்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே அந்த திருடங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கையேந்தி நிக்கிறாங்க. அங்க இருக்கிற கடைக்கார மக்கள்லாம் கொஞ்சோண்டு காசு அவங்க கையில கொடுத்து, சரி நீங்க உங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு பஸ் ஏத்தி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க 2 பேர் ரெடியாவே இல்ல. அங்க இருக்கிற எத்தனை மக்கள் அவங்க கிட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாலும் அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி, தயவு செய்து இதை பெருசாக்காதீங்க, போலீஸ் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க பஸ் ஏறி அப்படியே ஓடிட்டாங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு, எதுக்காக அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஐடியாவுமே இல்ல. இருந்தாலும்
இங்க ஒரு கிரைம் நடந்திருக்கு, அதை ரிப்போர்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நல்ல எண்ணம் உடையவங்க சில பேர் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி February 19 ஒரு கப்பல் மேல இருந்து கீழே இறங்கி வந்தாங்க, துணியெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு, அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க, 4 பேர் திருடிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க திருடிட்டாங்களா இல்ல அந்த பொண்ணு ஏதாவது செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியலங்கிறத ஓப்பனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ்ட்ட சொல்றாங்க. போலீஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்தோடனே இது எவ்வளவு பெரிய எமர்ஜென்சியான விஷயம் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வருது. ஏன்னா கிருஷ்ணகிரியில தினம் தினம் ஏதாச்சும் ஒரு பொண்ணு செக்ஷுவல் அசால்ட்டால ரேப் விக்டிம் ஆகுறாங்க அப்படிங்கிற கேசஸ் தினம் தினம் போலீஸ்ட பதிவாகிட்டே இருக்கு. ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், வேலை பார்க்குற இடமாகட்டும், கிருஷ்ணகிரியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பொறுக்கிங்க எல்லாம் அதிகமா இருக்காங்க, அவங்களை நம்ம கிளீன் அப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அது ஒரு சிச்சுவேஷனாவே இருந்துச்சு. அதனாலேயே ஒரு செப்பரேட் டீம் ஃபார்ம் பண்ணி உண்மையாவே இந்த மலைக்கோட்டையில என்ன நடந்துச்சு, அங்க வந்த கப்பலுக்கு நடந்த உண்மை என்ன, யார் இந்த இடத்துல குற்றவாளிகள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு தனிப்படை அமைச்சு ஃபர்ஸ்ட் அந்த கடைக்காரங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன டைம்க்கு மலை ஏறினாங்க, அவங்க என்ன டைம்க்கு மலை இறங்குனாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் டீடைல் இருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான் மத்தியானம் 12 மணி பக்கம் அவங்க தர்காவை பார்க்கறதுக்காக சேர்ந்து நடந்து போயிருக்காங்க. அவங்க வெளியூர்ல இருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிறது நீட்டாவே தெரிய வருது. ஏன்னா பஸ்ஸுக்கு கூட காசு இல்ல, பஸ்ஸுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன அமௌண்ட்டை பார்க்கும் போது அவங்க கிருஷ்ணகிரி சேர்ந்தவங்களே இல்லைங்கிறது புரிய வருது. இவங்க 12 மணிக்கு மேல போயிருக்காங்க, திருப்பி 4 மணிக்கு கீழே இறங்கியிருக்காங்க. இந்த 12ல இருந்து 4 அப்படிங்கிறது நல்லா அந்த மலையில வெயில் அடிக்கிற டைம். பொதுவா ஆள் நடமாட்டம் உள்ளார இருக்கவே இருக்காது, நிறைய இடங்கள்ல புதரா இருக்கும். அந்த இடத்த ஏறி போய் ஒவ்வொரு புதருக்குள்ளார பார்த்தாவே நமக்கு பியர் பாட்டிலு, சாராய பாட்டிலு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கிடக்கும். அப்பவே தெரியும் அங்க இருக்கிற மக்களுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இப்படி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுல பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான். அங்க இருக்கிற லோக்கல்ஸ்க்கு தெரியும், ஓகே இந்த மலைக்கோட்டையில தப்பான நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறது தெரியும். ஆனா வெளியூர்ல இருந்து வந்தவனுக்கு இந்த இடத்துல தர்கா மட்டும்தான் இருக்கு, இது புனிதமான இடம் அப்படிங்கிறது மட்டும்தான் புரியும். அதனாலதான் அந்த 2 பேருமே 12 மணிக்கு மேல அந்த இடத்துக்கு நடந்து போயிருக்காங்க. மத்தியானம் நல்ல வெயிலா இருந்தாலும் காலெல்லாம் சுட்டாலும் சரி நம்ம அந்த தர்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. போலீஸ் இது எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த மலையில அந்த மாதிரி டைம்ல ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்படின்னா செல்போன் டவர் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த மொபைல்லாம் அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த மலையில சுத்திட்டு இருந்துச்சு அப்படிங்கறது நீட்டாவே பார்க்கலாம். உடனே சைபர் டீமை கொண்டுட்டு வராங்க, எந்தெந்த செல்போன் டவர்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு, என்னால நம்பர்ஸ் இந்த இடத்துல சுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு கிளாரிட்டியா ஒரு 6-7 நம்பர் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. கரெக்டா 6-7 நம்பர் கிடைக்கும் போது அதுல யார் யாரெல்லாம் ஓனர்ஸ்ன்னு பார்த்திருக்காங்க. அதுல 4 பேர் பக்கம் லோக்கல்ஸா தான் இருந்திருக்காங்க, 2 பேர் பக்கம் வெளியூர்காரங்களா இருந்திருக்காங்க. இந்த 6 பேர்த்த தாண்டி மத்த எல்லாமே தர்காவை சேர்ந்தவங்க தான். அந்த தர்கால வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த 6 பேர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். 2 பேரு திருப்பத்தூர் சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரிய வருது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒருவேளை இவங்க 2 பேர் தான் அன்னைக்கு மலைக்கோட்டைக்கு வந்திருப்பாங்களோ. அந்த ஓனரோட அட்ரஸை செக் பண்ணி அந்த போலீஸ் டீம் திருப்பத்தூர் வரைக்கும் போய் அவங்களோட வீட்டு கதவை தட்டியிருக்காங்க. வீட்டு கதவை திறந்தது அந்த 35 வயசு ஆம்பளை. அந்த ஆண் போலீஸை பார்த்தோன்னே அவனுக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட ஒய்ஃப்க்கு ஏற்பட்ட துரோகத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத அவன் பார்த்து கேட்கிறான். உள்ளார போனோன்னு அந்த பொண்ணு கத்தி கதற அழுகுறாங்க. நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தாங்க நினைச்சேன், நீங்களா வந்து நிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கத்தி கதறாங்க. போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, எதுக்காக நீங்க கம்ப்ளைண்ட் தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நீங்க தப்பிச்சிட்டீங்கல்ல, அவங்க திருடிட்டு போனது எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம், எதுக்காக எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் தர மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த பொண்ணு ஒரே ஒரு விஷயத்த போலீஸ்ல சொன்னாங்க. அவங்க திருடிட்டு போன எல்லாத்தையுமே திருப்பி எனக்கு வாங்கி தரேன்னு சொல்றீங்களே, என்னோட உடம்புக்கு ஏற்பட்ட எல்லா வலிகளுக்கும் என்ன பதில் சொல்ல போறீங்க, அந்த வலிகளை அவங்களுக்கு நீங்க தருவீங்களா அப்படிங்கிறத கேட்கும் போதுதான் போலீஸ்க்கு இது திருட்டு மட்டும் இல்ல, இந்த இடத்துல இவங்க ஒரு ரேப் விக்டிமாவும் இருந்திருக்காங்க, அதுவும் ஒரு கேங் ரேப் அப்படிங்கிறது தெரிய வருது. போலீஸ் இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு இதை எவ்வளவு சீக்கிரட்டா வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரட்டா எல்லாத்தையுமே பார்க்கணும், இல்லாட்டி குற்றவாளிகள் ஈஸியாவே தப்பிச்சிருவாங்கிறது புரிய வருது. அந்த பொண்ணு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, நாங்க உங்ககிட்ட வராததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என்ன நிர்வாணப்படுத்தி என்ன கேங் ரேப் செஞ்ச எல்லா வீடியோஸுமே அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. இப்ப போலீஸ்க்கு அதை கேட்டோன்னே என்ன பண்றதுனே புரியல. எக்காரணத்துக்கு ஒண்ணு நம்ம பண்ற இன்வெஸ்டிகேஷன்னால இந்த பொண்ணோட வீடியோ எங்கேயுமே வெளியே பரவிடக்கூடாது, எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணுமோ அவ்வளவு பாதுகாப்பா எல்லா மெஷர்ஸையுமே போலீஸ் எடுக்கிறாங்க.
அடுத்த ஸ்டெப்பா அவங்க 2 பேர்த்துக்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி மிச்சம் இருக்கிற 4 பேர் யார், அந்த 4 குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு போறாங்க. இவங்க கிட்ட இன்னும் டீடைல்டான என்கொயரி அவங்க பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா முதல் விஷயம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சார்ஜ் ஷீட் எழுதும் போது என்ன வேணாலும் டீடைல்டா அவங்க சொல்ற மாதிரி எழுதிக்கலாம். அவங்களோட அட்ரஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தோட மொபைல் நெட்வொர்க் எங்கெங்க இருந்துச்சு அப்படிங்கிற ஆல்ரெடி டீடைல்ஸ் போலீஸ்க்கு கிடைச்சிருச்சு. மொபைல் நம்பர் ஆகட்டும், அந்த மொபைல் நம்பரோட ஓனர் ஆகட்டும், எல்லாமே கிடைச்சிருச்சு. அவங்க 4 பேரும் இந்த பையன் கிட்ட இருந்து 3000 ரூபாய் கேஷ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7000 ரூபாய் கூகுள் பேல வேற வாங்கியிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா கூகுள் பேல வாங்கியிருப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. தன்னோட மொபைல் நம்பர் இன்னொருத்தவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டே போயிருக்கான். நம்ம வீடியோ எடுத்து வச்சா இந்த பொண்ணு எக்காரணத்துக்கு ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம தான் வீடியோ வெளியே விட்டுருவோமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட கொடூரமான பசங்களா இருப்பாங்க. யார் அவங்க 4 பேர்? போலீஸோட ரெக்கார்ட்ஸ்ல அந்த மொபைல் நம்பரோட ஓனர்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கும் போதுதான் அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பழையப்பேட்டை அப்படிங்கிற ஏரியால இருக்கிறவன் தான் அபிஷேக், இன்னொருத்தன் பேர் கலையரசன். இவங்க 2 பேர்த்து கூட இன்னும் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க பேரு சுரேஷ், இன்னொருத்தன் பேரு நாராயணன். இந்த சுரேஷும் நாராயணனும் வேற ஏரியாவை சேர்ந்தவங்க. போலீஸோட ரெக்கார்ட்ஸ்ல இவங்க 4 பேர்த்து மேலேயும் நிறைய குற்றங்கள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிக் பாக்கெட் ஆகட்டும், பைக் திருடுறதாகட்டும், பப்ளிக்ல சண்டை போடுறதாகட்டும், குடி போதையில நிறைய தப்பு செய்யறதாகட்டும், இந்த மாதிரி இவங்க மேல நிறைய கேசஸ் இருந்திருக்கு. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க, திருப்பி வெளியே வந்திருக்காங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு லோக்கலா அந்த இடத்துல வக்கீல் வாதாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிற காசு எல்லாத்தையுமே வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு ஜெயில இருந்தா திருப்பி வெளியே வருது. அப்புறம் இருக்கிற காசு இல்லையேன்னு சொல்லிட்டு வேற யார்கிட்டயும் திருடிட்டு திருப்பி ஜெயிலுக்கு போறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருப்பி திருப்பி கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களோட வீட்டுல அம்மா, ஒய்ஃபு, அக்கா, தங்கச்சி, பொண்ணு இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி குற்றம் இவங்க திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் முதல் ஸ்டெப்பா அந்த பழையப்பேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு போய் அபிஷேக் ஆகட்டும், கலையரசன் ஆகட்டும் 2 பேர்த்தையுமே வீட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுல அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ற போது அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரியல, எதுக்காக வீட்லயே வந்து அரெஸ்ட் பண்றாங்க, இவன் நிறைய திருட்டுகள்லாம் பண்ணுவான் ஓகே, ஆனா எதுக்காக வீடு தேடி வந்து அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்கும் போது அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக் தான். ஏன்னா அவனுக்குன்னு சொல்லிட்டு அம்மாவும் இருக்காங்க, வைஃப் இருக்காங்க. அதே வயசுல இருக்கிற ஒரு பெண்மணியை நிர்வாணப்படுத்தி மலையில கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லாத்தோட சிச்சுவேஷன்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கிற நம்மளோட பையன், நம்மளோட கணவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க அப்படியே கொண்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. போலீஸ் எடுத்துட்டு போறதும் இவங்க எக்காரணத்துக்கு கொண்டுமே தடுக்கவே இல்லை. மொபைல் நம்பரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு கலையரசன் ஆகட்டும், அபிஷேக் ஆகட்டும் இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க 2 பேர் சுரேஷ், நாராயணன் இவங்க 2 பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அரெஸ்ட் பண்ண நியூஸ் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அவங்களோட வீட்டுக்கு போகும்போது யாரு எங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் சிக்னல் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கரெக்டா February 21 இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2 நாட்கள்ல அவங்க இருக்கிற இடத்த சைபர் டீம் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜிபிஎஸ் லொகேஷனை ட்ராக் பண்ணும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய புதரெல்லாம் இருக்கிற இடத்துல அவங்க தங்கியிருக்காங்கிறது தெரிய வருது. கண்டிப்பா அந்த மாதிரி இடத்துல அவங்க தண்ணி அடிச்சுட்டு தான் இருப்பாங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் குடி போதையிலேயே தான் இருப்பாங்க. அபிஷேக் ஆகட்டும், கலையரசன் ஆகட்டும் எதுக்காகடா செஞ்சீங்கன்னு கேட்கும் போது குடி போதையில செஞ்சோம், அந்த இடத்துல நாங்க குடிச்சிட்டு இருந்தோம், இவங்க 2 பேரும் வந்து நெருக்கமா உக்காந்துட்டு இருந்தாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால செஞ்சுட்டோங்கிறத ரொம்ப ஓப்பனா சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு செப்பரேட் டீம் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு, புதர் மாதிரி இருக்க இடத்துக்கு போய் சுரேஷையும் நாராயணனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் டீமை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே கையில ஒவ்வொரு கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. யாராச்சும் பக்கத்துல வந்தா கொன்றுவன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அந்த சுரேஷ் அப்படிங்கிறவன் கத்தி எடுத்து ஒரு போலீஸ குத்தவே ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பயம்படுத்துறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு கையில கிழிச்சிட்டான். போலீஸ்க்கு எப்ப அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கோ, எப்ப நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது அந்த இடத்துல போலீஸ்க்கு தெரியுதோ, அங்க இருக்கிற மேலதிகாரி கன் எடுத்து மேல பார்த்து ஃபர்ஸ்ட் சுட்டிருக்காரு. அப்பயாவது இவங்க 2 பேரும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சுட்டிருக்காரு. ஆனா அப்பயும் அவங்க நிறுத்தவே இல்லை, கத்தி வச்சு பயம் காட்டிட்டு தப்பிக்கிறதுக்கு பார்த்திருக்காங்க. அப்போ அவர் அடுத்த ஷாட் எடுத்தது சுரேஷோட முட்டி மேலதான். எப்பயுமே இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. எவ்வளவு பெரிய அரக்கனா இருந்தாலும், கொடூரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஈனப்பிறவியா இருந்தாலும் இந்த போலீஸ்க்கு கிடைச்சிருக்க லிமிடேஷன் என்னன்னா முட்டிக்கு கீழே சுடணும் அப்படிங்கிறது. அதனால அந்த சுரேஷை முட்டிக்கு கீழே சுட்டிருக்காங்க. இன்னொருத்த நாராயணன் ஓடும் போது அவனே கீழே விழுந்து அவனோட காலும் உடைஞ்சு போயிடுச்சு.
ஓடும் போது கீழே விழுந்து கால் உடைஞ்சிச்சா இல்ல வேற விதத்துல கால் உடைஞ்சிச்சா அப்படிங்கிறது அங்க இருக்கிற நாராயணனுக்கு போலீஸுக்கு தான் தெரியும். இவங்க 2 பேர்த்தையும் போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கொண்டுட்டு வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 4 பேர்த்தையும் சரி, மிச்சம் இருக்கிற 2 பேர் அந்த விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பையனும் பொண்ணையும் சரி என்கொயரி பண்ணும் போது என்ன மாதிரி ஒரு கொடூரம் நடந்துச்சு அப்படிங்கிறது போலீஸோட ரிப்போர்ட்டை படிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். வாங்க அந்த கொடூரத்துக்குள்ளார போய் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 35-30 வயசு தம்பதியினருக்கு குழந்தை இல்லை. நம்மளோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும், நம்மளோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேணுமேன்னு சொல்லிதான் திருப்பத்தூர்ல இருந்து இந்த கிருஷ்ணகிரியோட மலைக்கோட்டைக்கு வந்து அந்த தர்காவை வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தர்காவுக்கு வந்திருக்காங்க. அந்த தர்காவுக்கு வந்து ரொம்ப நேரமா உட்காந்து வேண்டிக்கிட்டு திருப்பி போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வியூ தெரிஞ்சிருக்கு. அந்த மலையில 2000 அடி உயரத்துல இருக்கும், கிருஷ்ணகிரியே டோட்டலா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வியூல உட்காந்து அந்த பொண்ணு தோல் மேல சாஞ்சிக்கிட்டே அந்த வியூவை பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல 4 பேர் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு போதையில உட்காந்துட்டு இருக்காங்கிறது பாவி இவங்களுக்கு தெரியல. அந்த போதையில உட்காந்துட்டு இருக்க 4 பேத்துக்கும் இவங்க 4 பேத்துக்கும் அதுதான் தண்ணி அடிக்கிற ஸ்பாட். அங்க யாரும் ஆள் நடமாட்டம் பெருசா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே மதிய நேரத்துல அவங்க அங்கதான் தண்ணி அடிக்கிறதுக்கு வருவாங்க. அதே மாதிரிதான் அங்க போதையில இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு கப்பல் உக்காந்துட்டு இருக்கிறத அவங்க கவனிச்சிருக்காங்க. அப்பவே அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இவங்க தனியா இருக்காங்க, ஆள் நடமாட்டம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே உடனே அங்க போயிருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் எந்திரிக்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட டோனே ரொம்ப பயம்படுத்துற மாதிரி ஒரு டோன் தான், மிரட்டுற மாதிரி ஒரு டோன் தான். இவங்க 4 பேருமே போதையில அவங்க வந்து எந்திரிக்க சொல்லும் போது அவங்க 2 பேத்துக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் தெரிஞ்சிருச்சு இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு. அவங்க எதுவுமே பேசல, உடனே அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஃபாஸ்டா போலாம்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அவங்க போறாங்க, தப்பிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க 4 பேருமே சுத்தி வளைக்கிறாங்க. 2 பேரு அந்த பையனை பிடிக்கிறாங்க, 2 பேர் இந்த பொண்ணை பிடிக்கிறாங்க. விடுங்க விடுங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க, நாங்க எதுவுமே பண்ணலாங்க, நாங்க சும்மா வியூவை தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த 4 பேர் விடல. காதல் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்க காதல் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 4 பேர்த்தோட முதல் ஸ்டெப் என்னன்னா, அவன் கையில எவ்வளவு காசு இருக்கு, இந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு தேரும், இது எல்லாத்தையும் தான் பார்த்திருக்காங்க. அவன் கையில இருந்த 3000 ரூபாய் கையில வாங்கிட்டாங்க. அவனை போட்டு அடிச்சு துன்புறுத்தி அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு அவனை நிர்வாணப்படுத்தி அவனோட இடுப்புல இருந்த வெள்ளி அரணா கயிறை பார்த்திருக்காங்க. கத்தியை வச்சு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இவன் கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட காதுல தங்க கம்மல் இருந்துச்சு. அந்த தங்க கம்மலை அவளை பயன்படுத்தி கையில வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் இவன் நிர்வாணமா இருக்கான், இன்னொரு பக்கம் அவ கம்மலை கொடுத்துக்கிட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்களோட வெறி தீரல, அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணையும் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு நிர்வாணப்படுத்தியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. காசு கொடுத்தா விட்டுருவாங்க, வெள்ளி கொடுத்தா விட்டுருவாங்க, தங்கத்தை கொடுத்தா விட்டுருவாங்கன்னு நினைச்சா கடைசியா 2 பேர்த்தையுமே நிர்வாணப்படுத்தி காதல் பண்ணுங்க, இங்க கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் எங்களுக்கு முன்னாடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே சித்திரவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல தப்பிக்கணுமா, நம்ம உடம்ப மறைக்கணுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தாண்டி இதை செய்யற எல்லா விஷயங்களும் ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே அந்த இடத்துல நிர்வாணமா நிக்கிறது. அவங்களால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கு அடுத்ததா இவங்க எல்லாம் அந்த பொண்ணை போய் தொடமோது அந்த பையன் ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்டான், எவ்வளவு கொடுத்தா விடுவீங்கன்னு. அவனோட அக்கௌண்ட்ல இருந்தது வெறும் 8000 ரூபாய் காசு. அந்த 8000 ரூபாவை கூகுள் பே பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் கூகுள் பே பண்ணதுக்கு அப்புறமாவது விட்டுருவாங்க, அவங்க போயிருவாங்கன்னு நினைச்சா அதுக்கப்புறம் இவனை போட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தவங்களா கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. 2 பேர் கையை பிடிக்கிறதும் 2 பேர் நாசப்படுத்துறதும் சொல்லி போதையில அந்த பொண்ணை அவ்வளவு துன்புறுத்தி இருக்காங்க. இது எல்லாம் செஞ்சு முடிக்கும் போது கூட அவங்க வீடியோ தான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தவனும் ரேப் பண்ண வீடியோ இன்னொருத்தவனோட மொபைல்ல இருந்திருக்கு. கடைசியா 2 பேர்த்துக்கிட்டுமே போலீஸ்க்கு போனீங்கன்னா உங்களோட வீடியோவை வெளியே விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை சொல்லிட்டு தான் அவங்க பைக் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கு அவ்வளவு பயம், நம்ம போலீஸ்ல போனா நம்மளோட வீடியோ வெளியே வந்துருமான்னு. ஆனா கையில ஒரு காசுமே இல்லை, பஸ் ஏறுறதுக்கு கூட காசு இல்லை. அதனாலதான் கீழே அழுதுகிட்டே வந்து அங்க இருக்கிற கடைக்கார மக்கள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு எங்ககிட்ட யாரோ திருடிட்டாங்க, எங்களை அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பெண் ஒரு ரேப் விக்டிம் அப்படிங்கறத யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. எக்காரணத்து கொண்டும் நம்மளோட வீடியோ வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காங்க. போலீஸ் இந்த எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் மொபைல் நெட்வொர்க் மூலமா அவங்களோட மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட மலையோட அடிவாரத்துல இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாம் பார்த்து இவங்க 4 பேர் பைக் எடுத்து தப்பிச்சு போன வீடியோவை வேற அவங்க நீட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மூலியமாவே இவங்க தான் குற்றவாளிகள், இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கேசஸ் நிறைய இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க 4 பேர்த்தோட போட்டோ காட்டும் போது அந்த பொண்ணு பார்த்தோன்னு அழுகுறாங்க, இவங்க தான் சார், கொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க.
ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா போலீஸால அவங்களை எதுவுமே செய்ய முடியாது. போய் கோர்ட் வரைக்கும் தான் நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு மனசாட்சியே இல்லாத ஒரு வக்கீல் அந்த இடத்துல வந்து நிப்பாரு. இவங்களும் ஃபியூச்சர்ல பெயில் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கிட்டுமே நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க? இந்த இடத்துல அந்த 4 பேர் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை ரேப் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேரு அவங்க தான் இந்த இடத்துல காரணமா? இல்ல அந்த 4 பேத்துக்கு முன்னாடியே நிறைய கேசஸ் ஆஃப் ஹிஸ்டரி இருந்திருக்கு. நிறைய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி எதையோ பண்ணிட்டு வெளியே வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்களே, அவங்கள வெளியே விட்ட இந்த சிஸ்டம் தான் காரணமா? இந்த இடத்துல லா அப்படிங்கிற நம்ம சொல்ற அந்த சட்டம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினம் தினம் ஒவ்வொருத்தவன் தப்பு செஞ்சு போய்கிட்டு வெளியே வரும்போது அவனுக்கு தப்பு செஞ்சுட்டு போயிட்டு வெளியே வருதுங்கிறது ஒரு சாதாரணமான நார்மலான விஷயம் ஆயிருது. அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் திருந்துறது இல்ல, அடுத்த ஒரு தப்பு பண்ணிட்டு திருப்பி உள்ளாரதான் போறான். இவங்க 4 பேருமே ஒவ்வொரு தப்பு பண்ணும் போது யாரா ஒருத்தவங்க நேர்மையானவங்க சீக்கிரமா கரெக்டான ஒரு தண்டனையை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த பொண்ணு தப்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி அடுத்தது ஒரு பொண்ணு வரக்கூடாது அப்படின்னா அட்லீஸ்ட் இவங்க 4 பேரு இப்பயாவது நம்ம ஜெயில தான் இருப்பாங்களா, இல்ல ஃபியூச்சர்ல பெயில் வாங்கிட்டு வந்து அடுத்த பொண்ணு மேல கை தொடுவாங்களா அப்படிங்கறது நம்ம யோசிச்சு பார்ப்போம். முக்கியமா இந்த குற்றவாளிகள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டுக்கிறேன். போதையில செஞ்சேன்னு செய்யற ஒவ்வொருத்தவனும் போதையில செய்யணும்னா உன் வீட்டுல இருக்கிற பொண்ணை போய் செய்ய. எதுக்கு வேற ஒரு அப்பாவி பொண்ணை மேல கையை தொடுற? அந்த அக்யூஸ் 4 பேர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி நைட்டே 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 அக்யூஸ்ட் இன்னைக்கு காலையில் பிடிக்கிறப்ப செக்டர் வெங்கடேஷ் பிரபு அண்ட் எஸ்ஐ பிரபாகரன் டீம் பார்க்குறப்ப வந்துட்டு தாலுக் லிமிட்ல போலீஸ் அசால்ட் பண்ணிட்டு தப்பிச்சு முயற்சி செய்கிறப்ப ஒரு ஃபயர் ப்ரிகாஷனரி ஃபயர் அசால்ட் பண்ணிட்டு ஒரு போலீஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருக்கு. 2 பேர் அங்கே அட்மிட் பண்ணியிருக்கு. மேலும் அந்த வழக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவோட ஆரம்பத்துல எவ்வளவு பெரிய ஃபேண்டசியா இருந்தாலும் அட்வென்ச்சரா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு நான் சொன்னது எதுக்காகங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல விக்டிம்ஸ் சொல்ல போற நான் அந்த திருப்பத்தூர்ல இருந்து வந்த ஜோடிகள் அட்வென்ச்சருக்காகவோ ஃபேண்டசிக்காகவோ மேல வரல, சாமி கும்பிடுறதுக்கு தர்காவுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாமே உட்கார்ந்து இருந்த அந்த ஜோடிகளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா உண்மையாவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாலயோ புதர்லயோ போய் வெவ்வேறு இடங்கள்ல காதல் ஜோடிகள் நாங்க வாட்டர் ஃபால்ஸ்க்கு போறோம்னு சொல்லிட்டு அங்க போய் நிறைய இடங்கள்ல ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. புதருக்குள்ளார போகிறது, நிறைய மலைப்பகுதிகளுக்கு போய் அந்த இடத்துல தனிமையை அனுபவிக்கிறது. இந்த மாதிரி எல்லாருமே பண்றவங்களுக்கு தினம் தினம் ஒவ்வொரு கிரைம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு பசங்களும் தன் கூட வர பொண்ணை நம்ம எங்க கூட்டிட்டு போறோம், அது பாதுகாப்பான இடமா அப்படிங்கறது தெரியாம தயவு செய்து கூட்டிட்டு போய் உங்களோட வாழ்க்கையாகட்டும் அந்த பொண்ணோட வாழ்க்கையாகட்டும் கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது அவங்களோட லைஃப் ஃபுல்லா அதை மறக்கவே முடியாத ஒரு வழி எல்லாத்துக்குமே உள்ளார ஏற்படும். இந்த இடத்துல அந்த தர்காக்கு சாமி கும்பிட வந்த அந்த திருப்பத்தூர்ல இருந்து வந்த ஜோடிகளுக்கு நடந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. இனிமேட்டு அவங்களுக்கு அந்த தர்காவுக்கு வரும்போது என்ன தோணும்? இனிமேட்டு அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல என்னைக்குமே உங்களோட தனிமையை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அது யதார்த்தமா இருந்தாலும் சரி, பிளான் பண்ணி இருந்தாலும் சரி, எங்க இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம பாதுகாப்பா இருக்கமா அப்படிங்கிறது தயவு செய்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க. தெருவுல இந்த மாதிரி நிறைய ஈன பிறவிகள் இந்த மாதிரி பொறுக்கிங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. சட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி 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 வந்துகிட்டே தான் இருப்பான். அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அவன் குற்றத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய்கிட்டே தான் இருப்பான். இதை எப்படா தடுப்போம் அப்படிங்கிற கேள்வியை தாண்டி நம்ம எப்ப பாதுகாப்பா இருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா மேபி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வர்றதை நீங்க தவிர்க்கலாம். உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த அன்லக்கி சிச்சுவேஷன், உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு பதற்றத்தை நீங்க முன்னாடியே கணிச்சிங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பை.